ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு பணியாரம் பனானா அண்ட் வீட்டில் இருக்க இட்லி மாவை வச்சு எப்படி ஈஸியான முறையில் செய்யலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு நான் 4 நல்ல பழுத்த பனானா எடுத்திருக்கேன். 4 பனானா எடுத்திருக்கேன். இதை நல்லா உரித்து போட்டு ஒரு பவுலில் ஒரு ஃபோக் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டு உங்கள்கிட்ட இட்லி மாவு என்ன இட்லி மாவு இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட நான் இன்றைக்கி ராகி இட்லி மாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நான் மிக்ஸ் பண்ணி பணியாரம் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அந்த இட்லி மாவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ரெசிபீஸையும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நான் இட்லி மாவில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இருக்க ஸ்வீட்னஸ் பத்தாது அப்படின்னா கூட கொஞ்சம் நீங்கள் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சதுக்கப்புறம் நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பணியாரம் பேனை ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு குழியிலையும் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் போட்டு தான், ஸ்வீட் பணியாரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெய் போட்டு செஞ்சால் இன்னும் நல்ல வாசனையோடு நல்லாயிருக்கும். அதுக்காக தான். கார பணியாரம்னா எண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒவ்வொரு குழியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது குழந்தைங்க மட்டும் கிடையாது, பெரியவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நான் ராகி மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வேக விடுங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஒரு சைடு வெந்துருச்சு, நல்லா திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாக ஒட்டாமல் வரும். கொஞ்சம் எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். நான்ஸ்டிக்னால் நல்லா ஒட்டாமல் வரும். இது வந்து அயன் பானுங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றுவேன், அப்போ தான் அது ஒட்டாமல் வரும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 2-3 மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா சூப்பரான இனிப்பு பணியாரம் ரெடி ஆகிடும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம். டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.